ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக இன்றைக்கி நாம் சிதம்பரம் நடராஜர் கோவில், அதாவது தில்லை நடராஜர் கோவிலை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா அழகாக சிதம்பரத்தில் நகரோட மத்தியிலேயே அமைஞ்சிருக்குங்க. கோயில் நமக்கு கொஞ்சம் தூரமாக பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்து தான் வரணும். ஸோ வாசல்லையே பூ பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஈசனை வழிபடுறதுக்காக உள்ளே போயிருந்தோம். ஸோ இதுதான் முகப்பில் இருக்கக்கூடிய அந்த கேட். இதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா மகா ராஜகோபுரம் இருக்கும். இந்த ராஜகோபுரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. கோயில் 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய கோவில். அதே மாதிரி இந்த கோபுரமும் 7 அடுக்கு கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய மகா கோபுரம் கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃப்ரேமில் நமக்கு இது கவரே ஆகலை, அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கோபுரம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோயில்களில் இருக்கிற மாதிரி சிதம்பரம் கோயில்லையும் ரொம்ப அழகான வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த கோயிலில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ அதில் முதல் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடிய வகையில், அதாவது ஈசனுடைய 5 திருச்சபைகளில் இது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய தலம். இங்கே இருக்கிற சிவனும் ஆகாயலிங்கம் தான் சொல்லப்படுறாரு. இவர் இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த பூமியுடைய மைய புள்ளியாகவே இருக்குது. கோவிலுடைய தொன்மைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது. இது தான் தோன்றிய ஸ்தலம்னு சொல்கிறாங்க. பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. பல வகையான நல்ல விஷயங்களையும் நமக்கு அரிய விஷயங்களையும் உள்ளடக்கிய கோவில். அது மட்டுமே இல்லாமல் உள்ளே அழகான ஒரு திவ்ய தேசமும் அமைஞ்சிருக்குங்க. இது சிவனுக்கான ஸ்தலமாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு பெருமாள் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. அது 108 திவ்ய தேசத்துலேயும் ஒன்று. ஸோ கோவில் உள்ளே நமக்கு வீடியோஸ் எடுக்க ஸ்ட்ரிக்டாக பெர்மிஷன் இல்லை. நாங்கள் வெளியில் மட்டும் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா கட்டாயம் ஒரு முறை இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. அத்தனை பிரம்மாண்டம் கொண்ட கோவில். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.